வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. தென்காசியில நம்ம இந்த வீடியோல குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா எப்பவுமே ஓவர் கிரௌடா தான் இருக்கும் இந்த இடம். இந்த ஆர்ச்ல இருந்து அப்படியே ரைட்ல எடுத்து கொஞ்சம் உள்ள போனீங்கனாலே வந்துடும். குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் இருக்கு. அதே மாதிரி தென்காசியில இருந்து சரியா 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் இல்லது பேரருவி அப்படின்னு சொல்றது இருக்கு. நீங்க எப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த மெயின் ஃபால்ஸோட டாப் வியூ தான் தெரியும். கோயிலோட பேக் சைட்ல இருக்கும். இந்த இடத்துல ஒரு குற்றாலநாதர் சிவன் டெம்பிள் அமைஞ்சிட்டு இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. நிறைய பேர் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஃபேமஸான ஒரு கோயிலும் இந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான கடைகள், அப்புறம் அந்த அந்த ஃபுட்பாத்தில் நம்ம நடந்து அந்த ஃபால்ஸுக்கு போறதுக்கே முடியாது. நிஜமா இந்த கடைகள் இவ்வளவு இருக்கிறது கச்சக்கச்சானி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டூரிஸ்டுக்கு கண்டிப்பா இந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி எளிமையா மக்கள் போயிட்டு வர மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ நம்ம இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல வந்தோம். கோயில் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். தண்ணி அப்படின்றது கரெக்டா இருந்தது. ஏன்னா இந்த சீசன்ல வந்து எல்லாரையும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய தண்ணி வந்து அப்படின்னா இந்த இடத்துல குளிக்கவே முடியாது. ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த சீசன்ல போனீங்க அப்படின்னா நீட்டா குளிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சிவன் தான் காட்சி அளிக்கிறாரு. இன்னும் குற்றாலநாதர் அப்படின்ற பேர்ல அந்த ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிவலிங்கங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க அந்த பாறையில. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாயறதுக்கு அந்த உள் பகுதியில பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆக்சுவலி இருக்கும். ஸோ நீங்க க்ளோஸ்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம அதை ஜூம் பண்ணி கூட வீடியோ எடுத்திருக்கோம். ஆனா இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எக்கச்சக்கமான கடைகள், மக்கள், துணி வேஸ்ட், ரொம்ப சகதியா, அப்படி ஓரளவு நீட்டா மெயின்டைன் பண்ணல அப்படின்றது என்னோட கருத்தா இருந்தது. கண்டிப்பா இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணா இன்னும் வேற லெவல்ல இருக்குங்க இந்த பிளேஸ். அதிகமா கிரௌடு வரதான் செய்யும், அதை மேனேஜ் பண்ணும். இந்த கடைகள் எல்லாம் எடுத்துட்டாலே ஓரளவு சரியாயிடும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, எவ்வளவு சிவலிங்கங்கள் அதுல செதுக்கி இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ ரொம்ப பழமையான ஒரு இடம். இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த கோயில் எப்படி உருவாச்சுது, இதுக்கு எதுக்கு குற்றாலநாதர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கெல்லாம். ஸோ வாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸை முழுமையா பார்த்துட்டு அடுத்து நம்ம அந்த குற்றாலநாதர் இதுல கோயில் பக்கத்துல இருக்கு அதுக்கு போறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸை குளிக்கிறது சோப்பு போட்டோ, ஷாம்பு போட்டோ, ஆயில் போட்டோலாம் குளிக்கிறது அளவு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலோட தீர்த்தம், புண்ணிய ஸ்தலமா இது சொல்லப்படுது. அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. போட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க, ஓவர் கிரௌடடா இருந்தது. அதனாலதான் நம்ம வந்து சிற்றருவி அப்படின்ற அந்த அருவியில குளிச்சுட்டு நம்ம இங்க வந்துட்டோம் ஆக்சுவலி. ஸோ நீங்க போகும்போது இந்த கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கும். ஸோ நீங்க வேணா ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து அந்த குற்றாலநாதர் அந்த கோயில் போறதும் வந்திருக்கோம். ஒரு சிவன் கோயில் தான் இது. மேல அந்த ரூஃப்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க, எவ்வளவு சூப்பரா அந்த காலகட்டத்துல இதை வந்து அந்த தத்ரூபமா கல்லுல எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நிஜமா வேற லெவலு. கோயில் வந்து ஓரளவு சூப்பரா உள்ள மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சைடுல எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கோயிலோட வரலாறு அப்படின்றது கேட்டீங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்துல கல்யாணம் அப்படின்றது நடக்குது. அந்த கல்யாணத்தை ஓவர் கிரௌடா இருந்ததுனால அகத்தியர் வந்து அதை பார்க்க முடியலையாமா. சோ அப்ப அவர் வந்து சிவனிட்ட முறையிடுறாரு, நான் உங்களோட கல்யாணத்தை பார்க்க முடியல, என்ன பண்றது அப்படின்றது தவம் செய்து அந்த அவரோட தவத்துக்கு இணங்க சிவபெருமானும் பார்வதியும் கல்யாண கூடத்துல இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரு அகத்தியருக்கு. அதனால்தான் இந்த இடத்துல இத குற்றாலநாதர் அப்படின்ற பேர்ல சொல்றாங்க இந்த இடத்துக்கு. சோ அகத்தியர் வந்து மேல இருந்து வர தண்ணி தான் இது. தாமிரபரணி ஆறு தான் இது. இந்த இடத்துல தண்ணியா வந்து பாஞ்சு போகுது. ஸோ ஒரு சூப்பரான டிவைனான ஸ்பிரிச்சுவலான பிளேஸ். ஆனா அது அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ வாங்க இந்த இடத்த அப்படியே கோயிலை ஃபுல்லு சுத்தி பார்த்துட்டு அடுத்தது நம்ம போகலாம்.
வாட்டர் ஃபால்ஸையும் கோயிலையும் பார்த்துட்டு நம்ம திரும்ப வரும்போது லெஃப்ட் சைட்ல இந்த பிரம்மாண்டமான அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த மண்டபம் தெரிஞ்சது ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் ஏதோ ஒன்று இருந்ததுக்கான தடயம் இருக்குது. சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன். நிஜமாவே ரொம்ப கலீஜா அந்த இடத்த போகவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. இந்த டாய்லெட்டா இருக்கட்டும், நிறைய வேஸ்ட் பொருட்கள்ல இந்த இடம் அடைஞ்சு இருந்தது. இந்த மண்டபம் எதுக்காக இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் இருந்ததுக்கான அடையாளம் தெரிஞ்சது. ஸோ எனிவே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ நீங்க இந்த இடம் எதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. குற்றாலம் போயிருந்தப்போ உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்து அப்படின்றதையும் சொல்லுங்க. எனக்கு வந்து ஓவர் கிரௌடடா தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் நீட்டா வெல் மெயின்டைனா பண்றா சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. தேங்க்யூ. பாய்.